கிறிஸ்மஸ் வந்துட்டாலே சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் மெயின் கேரக்டர். ஆனா இது கிறிஸ்தவர்களுக்கும் சாண்டா கிளாஸ்க்கும் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அண்ட் திஸ் இஸ் குட்டி ஃபேக்ட்ஸ் பட் பெரிய லெசன். 4ஆம் நூற்றாண்டுல செயின்ட் நிக்கோலஸ்ங்கிற ஒரு கிரீக் பிஷப், இவர் ஒரு கிறிஸ்தவர். அண்ட் அதே சமயம் இவருக்கு ஒரு பழக்கமும் இருந்தது. அதாவது ஏழ்மையா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரகசியமான முறையில உதவி பண்றது. அண்ட் இதுதான் இன்னைக்கு சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கான அடித்தளம். ஆனா அப்போல இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருமே சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற விஷயத்த பேச கிடையாது. தென் லேட்டரா யூஎஸ் சேர்ந்த டச் செட்லர் இந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டார். இதன் மூலியமா சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்குறாரு. ஆனா முதலாக உருவாக்கும் போது சாண்டா கிளாஸ்க்கான உடை நிறமானது சிவப்பு மற்றும் வெள்ளை கிடையாது. அதுக்கு மாறாக கிரீன், ப்ளூ, டேன் மற்றும் பிங்க். ஆனா இன்னைக்கு நீங்க எங்க சாண்டா கிளாஸை பார்த்தாலும் சிவப்பு மற்றும் வெள்ளையிலேயே இருக்காங்களே. இதற்கு அடித்தளம் போட்டது தாமஸ் நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட். 1860களில் இருந்து 1880 வரைக்கும் சாண்டா கிளாஸ் அப்படின்னு இருந்த நபருடைய உடைய சிவப்பு மற்றும் வெள்ளையில இவர் காட்ட ஆரம்பிச்சாரு. ஆனா இது அதோட ஃபேமஸ் ஆக கிடையாது. இது எங்க ஃபேமஸ் ஆகுதுன்னு அப்படின்னா 1931ல கொக்கோ கோலா நிறுவனம் சாண்டா கிளாஸ்னுடைய உடைய சிவப்பு மற்றும் வெள்ளையா மாத்துறாங்க. ஏன்னா அவங்க நிறுவனத்தோட நிறமும் அதுதான். அங்க இருந்தா இது உலகம் எல்லாம் விளம்பரப்படுத்துறாங்க. அதனுடைய தாக்கத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் சாண்டா கிளாஸ்னுடைய உடைய நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளையா இருக்கு. என்னதான் இதனுடைய ஆரம்ப கால கதைகள் யாருக்கும் தெரியாம இருந்தாலும் இன்னைக்கும் சிலர் மறைமுகமா உதவி செஞ்சுட்டு வராங்க. ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி. இதை குறித்து உங்களோட தகவலை லைக் அண்ட் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.